விடுமுறை தினமான இன்று திருத்தணி முருகன் கோயில் உட்பட பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலுக்கு தினமும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இன்று விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்த நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். இதேபோல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக அதிகாலை முதலே பக்தர்கள் குவிய தொடங்கினர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை மாதம் கடைஞாயிறு வழிபாடு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு எடுத்து வந்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். இதற்கிடையே மயிலாடுதுறை அடுத்த குத்தாலத்தில் கார்த்திகை 2வது ஞாயிறை முன்னிட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆயிரக்கணக்கான வெளிமாநில பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தெலுங்கானா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கோலாட்டம் ஆடியபடியே 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்து சாமி தரிசனம் செய்தது காண்போரை நிகழ்ச்சியடைய செய்தது. விடுமுறையொட்டி தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. ஊட்டியில் அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, தோட்டக்கலை பூங்கா, தேயிலை பூங்காவில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மாணவர்கள் தாவரவியல் பூங்காவில் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். யானைகளுக்கு உணவு வழங்குவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி தெப்பக்காடு யானைகள் முகாமில் குவிந்தனர். அப்போது யானைகள் செய்த குறும்புகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து ரசித்து மகிழ்ந்தனர். தேனி கும்பக்கரை அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அருவி நீரில் குளித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் குணா குகை, பில்லர் ராக், பைன்மரச்சோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர். நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து வார விடுமுறையை ஆடியும் பாடியும் கொண்டாடினர். குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறையை ஒட்டி கூட்டம் அலைமோதியது. ஆர்ப்பரித்து விழும் தண்ணீரில் குழந்தைகளுடன் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள காமக்கூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இதனை வரவேற்கும் விதமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் காமக்கூர் ஏரியில் உற்சாகமாக குளியல் போட்டு கண்டுகளித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.